அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது பலஸ்தீனிய மக்களை அவல குரல்களுக்காக கற்குடா தொகுதியில் உள்ள அனைத்து ஜமாத்களிலும் இருந்து இன்று இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்ட அடிப்படையில் இங்கு நாம் ஒன்று கூடியுள்ளோம். இத்தருணத்தில் நாங்கள் தற்போது வாஹித் மௌலவி அவர்களை இவ்விடத்தில் அவசைப்படுகின்ற போது அதனை பாதுகாப்பிற்காக முயற்சிக்கின்ற பலஸ்தீன முஜாஹிதீன்களும் ஹமாஸ் போராளிகளும் அவசைப்படுகின்ற போது அவர்களுக்கு எதிராக இணைக்கப்படுகின்ற அநீதிகளை, கொடூரங்களை, அட்டூரங்களை உலகத்திற்கு பட்டவர்த்தனமாக எடுத்துக்காட்டுவதற்காக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பலஸ்தீன பூமி ஈமானிய பூமியாகும். பல நபிமார்கள் வாழ்ந்து மரணித்த பூமியாகும். இந்த பலஸ்தீன பூமி முஸ்லிம்களது உலக விழாவாக சுமார் 17 மாதங்கள் இந்த உலகத்திலே இருந்ததை சகோதரர்களை நாங்கள் அறிகின்றோம். இந்த பலஸ்தீன பூமியை பாதுகாக்க வருகின்ற முஜாஹிதீன்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்படுவதை பார்க்கின்றோம். இதுவரையிலும் சுமார் 1014 முஸ்லிம்கள் முஜாஹிதீன்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 4410 முஸ்லிம்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 300 குழந்தைகள் அவர்கள் மிகவும் மோசமாக அதற்கத்தனமாக கொலை செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. சுமார் 140 கோடி முஸ்லிம்கள் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. 39 பள்ளி வாயில்கள், அதே போன்று 38 பாடசாலைகள் மிக மோசமாக சேதப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆண்டு இந்த இஸ்ரேலை உருவாக்குவதற்காக அவர்கள் திட்டம் தீட்டியதன் விளைவாக 1948 ஆண்டு இந்த இஸ்ரேலை ஒரு ஹராமான முறையிலே இத்தகைய இஸ்ரேல் இன்று மத்திய நாடுகளில் இருக்கின்ற அனைத்து நாளும் இந்த இஸ்ரேலின் தப்பி பிறந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக முயற்சிப்பதனை பார்க்கின்றோம். யூதர்களின் லொபியாக கருதப்படுகின்ற அந்த லொபியிலே இருந்துதான் இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷும் பராக் ஒபாமாவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பராக் ஒபாமா தான் ஜனாதிபதியாகிய முதல் பணியாக இஸ்ரேலுக்கு 300 கோடி அமெரிக்க டாலர்களை கொடுப்பதற்காக பராக் ஒபாமா தங்கள் ஒப்பந்தம் அளித்திருக்கின்றார். எனவே இந்த இஸ்ரேல் ஒரு மோசமான ஹராமான ஒரு குழந்தை என்பதை சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த இஸ்ரேலையும் அமெரிக்க